தொழிலாளர்கள், அதாவது லேபர்ஸ், ஒரு பியூன், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பவுண்டராக இருக்கலாம், ஒரு கிளீனராக இருக்கலாம். இவங்களோட சம்பளம் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? அது அவங்களோட தேவையை பூர்த்திப்படுத்துதா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு கார்ப்பரேட் மாதிரியான நிறுவனங்கள் சிடிசி பிரேக் அப்படின்னு ஒரு விஷயம் வைப்பாங்க. அதாவது ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி படுத்தி அது ரிலேட்டடாக தான் நம்மளோட பேசிக் பே எவ்வளோ, இதன் அடிப்படையில் தான் நமக்கு பேக்கேஜ் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன ஒர்க் பார்க்குறவங்களுக்குமே இப்படி தான் இதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்களா? அதாவது ஒரு பியூன், கம்பவுண்டர் அவங்க வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் பெட்ரோல் கன்வீனியன்ஸ் இருக்கும். இல்லை அவங்க வண்டியோ காரோ வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்படுதா? அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் என்ஜிஓ, இல்லை ஒரு ப்ரைவேட்டில் இருக்க ஸ்மால் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஒரு ஐடி பர்சனுக்கு இது வழியில் நிர்ணயிக்கிறதுனால தான் அந்த சம்பளம் அவ்வளோ தூரம் போகுது. ஸோ இவங்களுக்கும் இதே மாதிரி தான் நிர்ணயம் பண்ணுறாங்களா? உங்கள் யாருக்காவது இதை பற்றி ஆமாம் இப்படி தான் நிர்ணயம் பண்ணுறாங்க, இல்லை இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலுமே உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜ் அண்ட் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.